ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூமூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத மொத பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ எபிசோட் 4 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம தாம் பையனும் வந்துட்டு, சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து போறத பார்த்தோன்னே, சக்காய் பையனும் வந்துட்டு தாமோட கையை வந்து பிடிச்சிட்டு, டேய் எங்கடா வந்து போயிட்டு இருக்க? நில்லுடா, நீ வந்து எங்கேயும் வந்து போகாத, எனக்காக இங்கே வந்து உட்காந்துரு, இதை வந்து பிடின்னு சொல்லிட்டு நம்ம சக்காய் பையனும் வந்து கிட்டாரை வந்து கொடுத்துட்டு அவன் மட்டும் வந்து போறதை பார்த்தோன்னே தாம் பையனும் வந்துட்டு அமைதியாக வந்து உட்காந்துருப்பான். அப்போ நம்ம சக்காய் பையனும் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே ரொம்ப பொறுமையாக தாமுக்காக அவன் வந்து அவனே செஞ்ச கேக்கை வந்து எடுத்துட்டு வர்றதை பார்த்தோன்னே நம்ம தாம் பையனும் வந்து சர்ப்ரைஸாக அப்படியே சக்காய் பையனே வந்து பார்த்துட்டு, டேய் இது யாருக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம சக்காய் கிட்ட வந்து கேட்கவும் சக்காய் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, வேறு யாருக்கு, உனக்கு தான் வந்து உனக்காக தான் நான் வந்து கொண்டு வந்தேன், இது எல்லாமே வந்து உனக்காக ஸ்பெஷலாக நானே வந்து பார்த்து பார்த்து வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு சக்காய் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே தாம் பையனும் வந்து சக்காய் பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, சரி ஓகே நான் வந்து விஷயம் வந்து கேட்டுக்குவான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து கண்ணை மூடிட்டு வந்து விஷயலாம் வந்து கேட்கவும் உடனே நம்ம சக்காய் பையனும் வந்துட்டு நம்ம தாம் பையன் வந்து கண்ணை மூடி இருக்கப்பே அவன் கையில் வந்து க்யூட்டாக ஒரு அழகான பிரேஸ்லெட்டை வந்து போட்டு விடுவான். இதை பார்த்தோன்னே உடனே தாம் பையனும் வந்துட்டு, டேய் என்னடா சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக வந்து தந்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் யாரா வந்து உன்கிட்ட வந்து கேட்டான்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து கேட்கவும் சக்காய் பையனும் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே, அதெல்லாம் வந்து அப்படிதான், நீ வந்து அதெல்லாம் பற்றி கேட்காதன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு கேக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம தாமோட கன்னத்திலே வந்து அப்பி விடவும் இதை பார்த்தோன்னே உடனே நம்ம தாம் பையனும் வந்துட்டு, டேய் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதடா, எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து லைட்டாக கோச்சிக்கிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே சக்காய் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி ஓகே நீ வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணு, நானே வந்து க்ளீன் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு நம்ம சக்காய் பையன் வந்து சொல்லவும் தாம் பையனும் வந்து டவுட்டா எதுக்கு கண்ணை மூட சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கப்ப நம்ம சக்காய் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம தாம் கன்னத்தில் இருக்க அந்த கேக்கை வந்து கையால் க்ளீன் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக நம்ம தாம் பக்கத்தில் க்ளோஸாக வந்து அவனோட கன்னத்தில் இருக்க அந்த கேக்கை வந்துட்டு வாயிலே வந்து க்ளீன் பண்ணுவான். இவன் வந்து இன்டைரக்டா வந்து கிஸ் பண்றத பார்த்தோன்னே உடனே நம்ம தாம் பையனும் வந்து கோவப்பட்டு, டேய் இப்படிதான் வந்து பண்ணாதன்னு நான் வந்து சொன்னேன்ல, எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கத பார்த்தோன்னே சக்காய் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி சரி நீ வந்து கோவப்படாத, வா நம்ம வந்து இப்போ வந்து பாட்டு பாடி ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம், வா வா அப்படின்னு சொல்லிட்டு சக்காய் பையன் வந்து சொல்லவும் உடனே தாம் பையனும் வந்துட்டு, இருடா நம்ம வந்து சரக்கு இல்லாம எப்படா வந்து என்ஜாய் பண்றது, இரு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையனும் வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லா சரக்கு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம சக்காய் கிட்ட வந்து கொடுக்கவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஜாலியாக சரக்கெல்லாம் வந்து அடிச்சுட்டு போதையிலே வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ரூமில் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரே பெட்டில் ஒன்றா வந்து பக்கத்துலேயே வந்து படுத்திருப்பாங்க. மார்னிங் ஆனதும் நம்ம தாம்பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஞ்சி பார்க்குறப்ப அவன் மேலே வந்து எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அதுவும் நம்ம சக்காய் கூட வந்து ஒரே ரூமில் ஒரே பெட்டில் வந்து ஒன்றா வந்து படுத்திருக்கதை பார்த்தோன்னே நம்ம தாம்பையனும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, டேய் சக்காய் ஏந்திரா ஏந்திரி, என்னடா வந்து தூங்கிட்டு இருக்க ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாம்பையன் வந்து டென்ஷனாக சக்காய் பையனை வந்து எழுப்பி விடவும் நம்ம சக்காய் பையனும் வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நம்ம தாம் பையனை வந்து பார்த்துக்கிட்டே வந்து படுத்திருக்கதை பார்த்தோன்னே உடனே தாம் பையனும் வந்து, டேய் என்னடா வந்து பண்ணியிருக்க, இப்போ நமக்குள்ளே எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சா, சொல்லு எல்லாமே வந்து நடந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து பயந்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து கேட்கறத பார்த்தோன்னே சக்காய் பையனும் வந்துட்டு நமக்குள்ளே நடக்க வேண்டிய எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தாம் பையனை வந்து பார்த்துக்கிட்டே அமைதியாக வந்து படுத்திருக்கதை பார்த்தோன்னே தாம் பையனும் வந்துட்டு ஐயோ எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். இவன் இப்படி ஃபீல் பண்ணுற எல்லாத்தையும் வந்து சக்காய் பையனும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே நைட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா வந்து குடிச்சிருக்கவும் நம்ம சக்காய் பையன் தான் வந்து தாம் பையனை வந்து கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து அழுங்காமல் வந்து படுக்க வைப்பான். படுக்க வச்சதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தாம் பையனே வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்து அவனோட ஃபோர்ஹெட்டில் வந்து பொறுமையாக அமைதியாக சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக நம்ம தாம் பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். இதை தான் இப்போ வந்து நம்ம சக்காய் பையனும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்து அமைதியாக உட்காந்துருக்கப்ப நம்ம தாம் பையனும் வந்து போச்சு போச்சு எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு, என்னோட கற்பை வந்து இவன்கிட்ட வந்து கொடுத்துட்டேனே, ஐயோ போச்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையனும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்து உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் டே நம்ம தாம் பையன் வந்து ஷாப்பில் வந்து உட்காந்துருக்கப்ப அப்போ நம்ம தாம் பையனும் சக்காய் பையனும் வந்து பீச்சில் வந்து ஒன்றா க்ளோஸாக உட்காந்துருக்க வீடியோ வந்து யாரோ ஆன்லைனில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம தாம் பையன் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ரொம்ப கோவமாக டென்ஷனாக வந்து வெளியே வந்து நிற்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம சக்காய் பையனும் வந்து பின்னாடியே வந்துட்டு, டேய் என்னாச்சுடா நீ வந்து ஓகே தானேன்னு சொல்லிட்டு நம்ம சக்காய் பையன் வந்து கேட்குறப்ப உடனே தாம் பையனும் வந்துட்டு, இல்லை நம்ம ரெண்டு பேரும் வந்து க்ளோஸாக இருந்தோம்ல, அதை யாரோ வந்து வீடியோ எடுத்து ஆன்லைனில் வந்து
போஸ்ட் பண்ணிட்டாங்க. இத பார்த்தோனே எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. "நீ எப்புட்றா இருக்கன்னு?" சொல்லிட்டு நம்ம தாம்பைய வந்து கேட்கறத பார்த்தோனே, சக்காய் பையனும் வந்துட்டு, "டேய் இதுக்கெல்லாமா நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? நீ இத நினைச்சு வந்து ஃபீல் பண்றியா? அப்பன்னா என்ன பண்றதுன்னு?" சொல்லிட்டு சக்காய் பையன் வந்து கேட்கவும், உடனே தாம்பையனும் வந்து கொஞ்சம் பதட்டமா, "இல்ல, இல்ல நான் வந்து அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணல. உனக்கு என்னமோ ஆயிருமோன்னு தான் நான் பயந்தேன்னு" சொல்லிட்டு நம்ம தாம்பையன் வந்து சமாளிக்கிறத பார்த்தோனே, உடனே சக்காய் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே தாம்பையன வந்து பார்த்துட்டு, "அப்பன்னா உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லன்னா, நீ வந்து என்னோட லவ்வரா இருக்க உனக்கு வந்து ஓகேவாடான்னு?" சொல்லிட்டு நம்ம சக்காய் பையன் வந்து கேட்கறத பார்த்தோனே, உடனே நம்ம தாம்பையனும் வந்து ஷாக்கா சக்காய் பையன வந்து பார்த்துட்டு, "அது ரொம்ப ஈஸின்னு நீ வந்து நினைக்கிறியான்னு?" சொல்லிட்டு சக்காய் கிட்ட வந்து கேட்கவும், சக்காய் பையனும் வந்துட்டு தாமோட பக்கத்துல வந்து ரொம்ப க்ளோஸா, "டேய் உனக்காக நான் ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து எனக்கு வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு" சக்காய் பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, தாம் பையனும் வந்து சக்காய் பையன வந்து பார்த்துட்டு, "எப்பயிலேருந்து சார் வந்து எனக்காக வெயிட் பண்ணீங்கன்னு?" சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து கேட்கவும், அப்பதான் நம்ம சக்காய் பையனும் வந்துட்டு தாம வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணான்னு சொல்லிட்டு தாம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம சக்காய் பையன் வந்து ஒரு நாள் வந்து ரோட்ல நின்னு ஃபோட்டோலாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கப்ப, அவன வந்து ஒரு கார் வந்து இடிக்க வரவும், நம்ம தாம் பையன் தான் வந்து சக்காய் பையன வந்து காப்பாத்தவும், சக்காய் பையனும் வந்துட்டு தாம் பையனே வந்து வச்ச கண்ணு வாங்காம அவனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து ரசிச்சுக்கிட்டே அங்கேயே உட்காந்துருப்பான். அது எல்லாத்தையும் வந்து சக்காய் பையனும் வந்து தாம் கிட்ட வந்து சொல்லிட்டு, "டேய் எந்த நிமிஷம் உன்னை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணேனோ அந்த நிமிஷத்துல இருந்து உன்னை வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஃபாலோ பண்ணேன். சொல்லப்போனா உனக்காக தான் இந்த வேலையிலே வந்து சேர்ந்தேன். நீ அடிக்கடி என்கிட்ட வந்து கோவப்பட்டு என்னை வந்து திட்டுறப்பெல்லாம் உன் மேல வந்து எனக்கு வந்து துளி கூட வந்து கோவமே வராது. ஏன்னா நான் அந்த நிமிஷம் எல்லாம் வந்து உன்னை வந்து அழகா வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு சக்காய் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, தாம் பையனும் வந்து சக்காய் பையன் வந்து சொன்ன எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, "சரி ஓகே, நானும் வந்து உன்னை வந்து நல்லா வந்து பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ வந்து என்னோட லவ்வராவே வந்து இருக்கலாம்னு" சொல்லிட்டு தாம் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, சக்காய் பையனும் வந்துட்டு தாம் பையன் வந்து லவ்வரா வந்து ஏத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்து சிரிக்கவும், தாம் பையனும் வந்து சக்காய் பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டே வந்து நின்னுட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கடைக்கு ரெகுலரா வர அந்த பொண்ணும் வந்துட்டு தாம் பையனை வந்து பார்த்துட்டு, "டேய் சாரிடா, நான் வந்து தெரியாம அந்த வீடியோ வந்து போஸ்ட் போட்டுட்டேன். என்னை வந்து மன்னிச்சிடு சாரின்னு" சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டே வந்து சாரி கேட்கறத பார்த்தோன்னே, தாம் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி ஓகே, நீங்க வந்து ரெகுலர் கஸ்டமர். உங்க மேல வந்து கோவப்பட முடியுமா? நாங்க வந்து அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் வந்து மறந்துட்டோம். அதுவும் இல்லாம நீ வந்து பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு லூசு பையன் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கான்னு" சொல்லிட்டு தாம் பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி ஓகே, எனக்கு வந்து நீ எப்பயும் வந்து செஞ்சு தருவீல அந்த காப்பி, அதே வந்து போட்டு தரியான்னு?" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கவும், தாம் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "இனிமே வந்து நான் வந்து உனக்கு வந்து காஃபியெல்லாம் வந்து போட்டு தர மாட்டேன். இனிமே வந்து சக்காய் தான் வந்து போட்டு தருவான். உனக்கு வந்து ஓகேனா அவன் வந்து பண்ணி தருவான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லவும், உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, "சரி ஓகே, வேற என்ன பண்றது, எனக்கு வந்து பண்ணி தாங்கன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போறத பார்த்தோன்னே, தாம் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்க சக்காய் பையனோட கைய வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து பிடிப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து கைய பிடிச்சுக்கிட்டே பீச்சில் வந்து ஒண்ணா வந்து நடந்து போயிட்டு இருப்பானுங்க. நம்ம தாம் பையனும் சக்காய் பையனும் வந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றதோட இந்த எபிசோடு மட்டும் இல்லை, இந்த ட்ராமாவே வந்து முடிகிறது நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே. எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த ட்ராமாவில் வர எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் எந்த புது ட்ராமா போடலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.